வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதைக்கு ஆல் சப்ஜெக்ட்ல நம்ம தமிழ் சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் முழுசா நம்ம பார்த்துக்குவோம். அதுல வரக்கூடிய லெசன், போயம் எல்லாம் என்ன, துணைப்பாடங்கள் அவற்றை நம்ம விரிவா பார்த்தோம்னா அதுவே நம்மளுக்கு பப்ளிக் எழுதுறதுக்கு ரொம்ப இலகுவாகவும் ரொம்ப நல்ல முறையில நம்ம அந்த தேர்வை எழுதுறதுக்கு வழிவகை செய்யும். இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். இயல் 1. அதுல கவிதை பேழை அப்படிங்கிற ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கவிதை வரிகள். அன்னை மொழியே, அதை எழுதின ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். புரியுதுங்களா? அன்னை மொழியே டைட்டில் பாத்துங்க, அன்னை மொழியே. அதை எழுதினவங்க யார், ஆசிரியரோட நேம் என்னன்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணி நல்லா கவனிச்சு கேட்டுக்குங்க. இதை நமக்கு புக்கின்ல இருந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்ப இதுல உள்ள இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இந்த லெசன்ல உள்ள இன்ட்ரோடக்ஷனை நான் பார்க்கறேன். தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள். இப்ப இந்த தமிழ் மொழியை பத்தி நம்ம பார்க்கறதுனால அந்த தமிழ் தாய் எப்படி இருக்கான்னா, சின்ன குழந்தையோட சிரிப்பு இருக்கு இல்லையா, அது போன்றவளாம். சின்ன குழந்தை சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியானது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குமா. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். அது பழுத்த நரைன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க, முதுமை அடைந்தவங்கள தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும். பட்டறிவுனா அவங்களுடைய அனுபவ அறிவை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த தமிழ் மொழியானது இருக்கின்றது அப்படிங்கறதுதான் இதனோட அர்த்தம். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவளாம். வானம் தெரியும், வையம்னா உலகம். சரிங்களா? அந்த வானத்திற்கும் இந்த வையகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையுமே நம்ம என்ன பண்ணலாம், கவிதை மொழியாக கொண்டாடக்கூடியதற்கு எது நமக்கு பயன்படுகிறது, இந்த தமிழ் மொழியானது பயன்படுகிறது. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். அதாவது இந்த தமிழ் மொழிய புரிதலோட படிக்கணுங்க. அப்படி படிச்சோம்னா, அப்படி கற்கும்போது கல்லு மாதிரி நம்ம கஷ்டமா இருந்தா கூட நம்ம மனச அது எப்படி ஆக்குமா, கற்கண்டு போல. கற்கண்டு எப்படி இனிப்பு தன்மை உடையதா சுவையா இருக்குதோ அது மாதிரி அதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு கற்றோம்னா கல்லு மாதிரி இருக்கிறது நம்ம மனசுல எப்படியா பதியும், கற்கண்டு மாதிரி ஆகும். அதனாலதான் புரிதலோட படிச்சோம்னா எதுவுமே நமக்கு என்ன ஆகுது, கடினமா தெரியாது. அறிவை பெருக்குபவள். இந்த தமிழ் மொழியானது நிறைய தமிழ் மொழி நிறைய நூல்கள் இருக்கிறதுனால அது நம்மளுடைய என்ன அறிவை பெருக்கக்கூடியதா இருக்குமா, வளப்படுத்தக்கூடியதா இருக்குமா. சரிங்களா? அன்பை வயப்படுத்துபவள். இந்த மாதிரி பல நூல்கள் தமிழ் மொழியில இருப்பதனால அது மேல நமக்கு என்ன ஏற்படும், ஒரு விதமான அன்பு ஏற்படும். ஆஹா, இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதே, இத்தகைய மொழியில உள்ள கூறுகளை நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதன் பால் நம்ம என்ன கொண்டவர்களாக இருப்போம், அன்பை கொண்டவர்களாக இருப்போம். அதான் அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அதாவது செப்புன்னா சொல்வதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அந்த மொழியோட அறிவை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு செழிப்பா இருக்கும். அதோட பெருமை மிகவும் போற்றக்கூடியதாக இருக்குங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுதான் இன்ட்ரோடக்ஷனா இந்த அன்னை மொழியே என்ற பாடல்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ற ஆசிரியர் நமக்கு அழகா கொடுத்துட்டு இருக்காரு. அதுல சில தொகுப்புகள் தான் நமக்கு என்னவாயிருக்கு, மனப்பாட பாடலாகவும் வந்திருக்குது. அந்த மனப்பாட பாடல என்ன கேட்டீங்கன்னா அழகார்ந்த செந்தமிழே. அந்த அழகார்ந்த செந்தமிழேன்னா ரொம்ப அழகுத்தன்மை வாய்ந்த இந்த செம்மையான தமிழை பற்றி வரக்கூடிய இந்த 8 வரிகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அதை ஒரு பெரிய பாடலாவும் நான் பாடி காட்டுறேன். இதை நீங்க ரிப்பீட் பண்ணி கேட்கும்போது ஆஹா இதை படிக்கணுமே அப்படிங்கலாம் வேண்டாம். அதை ரிப்பீட் பண்ணி நீங்க கேட்டாலே உங்க ஆட்டோமேட்டிக்கா அது மனனம் ஆயிடும். நமக்கு தேர்வுக்கு ரொம்ப பயன்பாடாகவும் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் அதற்கான மொழியை உங்கள்ட்ட அர்த்தத்தை நான் சொல்றேன். அன்னை மொழியே. அதாவது அன்னை மொழியை ஏன் தெரியுமா தமிழ் மொழியை சொல்றோம், தாய் தந்தை இருவரும் இருந்தாலும் அன்னைக்குள்ள மதிப்பு நமக்கு தெரியும். அன்னை என்பவள் மூலமாகவே நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்தை பாக்குறோம் இல்லையா. அத்தையை பெற்ற அன்னையான மொழிதான் என்ன, அது தமிழ் மொழி. அழகார்ந்த செந்தமிழேன்னா அழகாய் அமைஞ்சிருக்குமா. அதனுடைய சொல் வடிவங்கள்லாம் எப்படி இருக்குமா, அவ்வளவு அழகா இருக்குமா. அப்படியாப்பட்ட மொழிதான்ங்கிறதுனால என்ன, அது அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்றோம். முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கு முன்னே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பழமைக்கும் பழமையாய். அதாவது இன்னைக்கு மட்டும் தோணுனது இல்ல, முந்தைய காலத்திலிருந்து பழங்காலத்திலிருந்து தோணப்பட்டதுனால அது என்னன்னு சொல்றோம், பழமைக்கும் பழமையாய்
முகிழ்ந்த நறுங்கனியே. அந்த ஒரு நறுங்கனினா என்ன? நன்மை பிளஸ் கனின்னு சொல்லுவோம். அந்த நறுங்கனினா நன்மை தரக்கூடிய கனி. கனி வகைகளை கசக்கக்கூடியது இருக்குதெல்லாம், அது விஷத்தன்மை உடையது இருக்கலாம். ஆனா நல்ல கனியும் இருக்கும் இல்லையா? அத மாதிரி உள்ளதுனாலதான் இது என்னன்னு சொல்றோம், முகிழ்த்த நறுங்கனின்னு சொல்றாங்க. சரிங்களா? பழம்பெருமையாவும் இருக்குது, நல்ல முகிழ்த்த, நல்ல ருசி கொண்ட, அது நல்ல பண்பட்ட இருக்கிறதுனால முகிழ்த்த நறுங்கனின்னு சொல்றோம். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். கன்னிக்குமரி கண்டம் பார்த்திருக்கோம், குமரி கண்டத்துல இருக்கிறதுனாலதான் இது கன்னிக்குமரி. அப்படியாப்பட்ட கடல்கள்லாம் அங்க இருக்குது இல்லையா? அந்த நாட்டுக்கும் சரி, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? நிலைத்துன்னா நிறைய மன்னர்கள் வந்திருக்கலாம், ஆனா நிலை பெற்று இன்னைக்கும் சேர சோழ பாண்டியர்னா நம்ம அப்படியே நிலைச்ச மன்னர்களை பத்தி பேசுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எத்தனையோ மொழிகள் தோன்றியிருக்கலாம், ஆனா தமிழ் மொழி மட்டும் நிலைச்சிருக்குது இல்லையா? அதனாலதான் எப்படிலாம் மன்னர்கள் இன்னைக்கு நிலைச்சிருந்து அவங்களுடைய பேரை நிலைநாட்டியிருக்காங்களோ, அது போன்ற இந்த மண் உலகத்திலையும் தமிழ் மொழியானது இருப்பதனால இது என்னன்னு சொல்றோம், மன்னி அரசிருந்த மண் உலக பேரரசே அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுக்கிறோம். சரிங்களா? தென்னன் மகளே. என்னது தென்னன்னா இந்த இடத்துல யாருன்னு கேட்டா சொன்ன பார்த்தீங்களா? சேர சோழ பாண்டியர் மன்னர்னால இந்த இடத்துல யாரை பத்தி சொல்றோம்னா, தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன். அவருக்கு ஒரு மகள் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி யாரு இருக்கா? இந்த தமிழ் மொழியானது இருக்கா. சரிங்களா? அதே மாதிரி திருக்குறளின் மாண்புகளே. நமக்கே தெரியும் திருக்குறளோட மாண்புகள் எப்படி போற்றத்தக்கது. அதை என்னைக்காவது அழிக்க முடியுமான்னு கேட்டா அழிக்க முடியாது. திருவள்ளுவர் எழுதியிருக்காரு திருக்குறளை. அதுல சொல்லப்படாத கருத்துக்களே எழுதலாம், சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படிங்கலாம். அவ்வளவு அழகா முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கூற்றுகள் இருக்கிறதுனாலதான் அதோட மாண்புகள் இன்னைக்கும் என்றைக்குமே போற்றக்கூடியதா இருக்குது இல்லையா? அப்படியாப்பட்டது எதுல இருக்குது? தமிழ் மொழியில இருக்கிறதுனாலதான் அது சொல்றோம். அந்த மாண்புகள் கொண்டது கூட என்னவா? இந்த தமிழ் மொழிதான். இன்னரும் பாப்பத்தே. இப்ப இந்த பாப்பத்தின்னு உங்களுக்கு தெரியும், நிறைய தமிழ் மொழியில நூல்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கும் நிறைய நூல்கள் இருக்கலாம். அதுல பாப்பத்துனா 10 பாட்டு, எண் தொகைனா 8 தொகை, நற்கணக்கேனா 15 கீழ்கணக்கு நூல்கள் இப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியில நிறைய சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதனாலதான் அந்த இலக்கியங்கள் இதுல ரொம்ப சிறப்பித்து கூறக்கூடிய 10 பாட்டா இருக்கட்டும், 8 தொகையா இருக்கட்டும், இந்த 15 கீழ்கணக்கு நூல்களா இருக்கட்டும், இன்னைக்கும் அழியாம என்றென்றைக்கும் இருப்பதனால அதோட சிறப்புகள் இருக்கக்கூடிய மாண்பு மிகு புகழை கொண்டதுனால இதை நம்ம என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே. உங்களுக்கு தெரியும் சிலம்பேனா சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற அந்த நூல்களும் நம்ம என்ன இருக்குது, தமிழ் மொழியில ரொம்ப சிறப்பு பெற்ற நூல்களா இருக்குது. அதனால என்ன சொல்றோம், மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இதெல்லாம் என்னைக்கும் இந்த நினைவுகள் எல்லாம் நம்மள்ட்ட என்ன இருக்குது, படிக்க படிக்க ஆஹா இந்த சிலப்பதிகாரத்துல இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குதா, மணிமேகலையில என்னென்ன கருத்துக்கள், இந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்திருக்காங்களா, இந்த மாதிரியான நெறிக்கூற்றுகள் இருக்கிறதா அப்படின்னு அந்த தமிழ் மொழியில நம்ம படிச்சு படிச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த நினைவுகள்லயே என்ன ஆகுது, அதோட மூழ்கி கிடக்குறோம் இல்லையா? அப்படியாப்பட்ட சிறப்பு கொண்ட இந்த தமிழ் மொழிய வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் பெருஞ்சித்திரனார் இந்த அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கின்ற இந்த கவிதை தொகுப்பின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு மனப்பாட பாடலாக இருப்பதனால நான் என்ன பண்றேன், இது ஒரு பாட்டா நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஈஸியா நீங்க வச்சு வச்சு நீங்க ரிப்பீட்டடா கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஆயிடும், மனனமா ஆயிடும். சில பிள்ளைங்க இதை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ அன்னை மொழி அழகான செந்தமிழ் இப்படி தடுமாறுவாங்க. அப்படிலாம் வேணாம், நான் ஒரு பாடலா பாடுறேன், நீங்க அந்த பிள்ளைக்கு வச்சு காட்டுங்க, நிச்சயமா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இதனுடைய ஆசிரியர் பாவலர் பெருஞ்சித்திரனார். இதை நீங்க அடிக்கடி ரிப்பீட்டடா வைங்க. ரொம்ப மனப்பாட பாட்டுலாம் நமக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இதை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் யூஸ் ஆகும். வரக்கூடிய பாடத்திட்டங்கள் மிட்டம் எல்லாத்துலயும் நீங்க இதை கடந்துதான் போக வேண்டியதா இருக்கும். அதனால இதை வச்சு கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சியாக செப்பரிய நின் பெருமை,
என்னது செப்பெரிய நின்பெருமை. அதுலயும் தமிழோட வளத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. அந்த தொகுப்பின் வாயிலாகவும் அதையும் நான் உங்களுக்கு தெளிவா நடத்துறேன். அதாவது செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செழுமை மிக்க இந்த தமிழ் மொழியானது இருக்கு இல்லையா, அது செப்பெரிய நின் பெருமை. அதோட பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லுதற்கு அது பெருமை இதுதான் அதுதான் கிடையாது. அதை சொல்லிக்கிட்டே போகும்போது எப்படி இருக்குன்னா, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்குமே. நம்மளோட நாக்கு இருக்கு இல்லையா, அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஆஹா இவ்வளவு இனிமையா இருக்கே, இவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உரை விரித்து கூறிக்கொண்டே போவோம். அப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாதான். அதோட வர்ணனைகள் ஆஹா இவ்வளவு அருமையா இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டே இருக்குமா. முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும். அதாவது பழம்பெருமை முந்தைனா சொல்லியிருக்கேன் இல்லையா, பழம்பெருமையானது தனி புகழ் உடையதாகவும் இருக்கும். பழம்பெருமையானதும் இருக்கும், பழங்காலத்திலேருந்து வரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால பழ பெருமையும் தனக்கென ஒரு முகிழ்த்த, அதாவது தனி புகழ்னா என்ன, தனக்கென ஒரு முத்திரையை வதிக்கக்கூடியதாக ஒரு முகிழ்த்த இலக்கியமாகவும் எது இருக்குது, இந்த தமிழ் மொழியானது இருக்குது. விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். அதாவது விந்தை அப்படின்னா வியக்கத்தக்க கூடிய, நெடுநிலை அதாவது நீண்ட தொடர்களை கொண்டு தன்மையாக வேறார் புகழுரையும். வேற்று மொழி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ் மொழி மக்கள் இல்ல, வேற்றுமொழி மக்கள் ஆங்கிலம், மலையாளம், அதனை தொற்ற கன்னடம், தெலுங்கு போன்ற வேற்றுமொழி மக்களும் இதனை புகழக்கூடிய தன்மையில இது அமைந்திருக்குது. அதோட புகழை நம்ம என்ன பண்ணோம், எடுத்து உரைக்கணும். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோலையாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இதோட அர்த்தத்தை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவது உந்தி உணர்வருந்த அப்படின்னா, உணர்வெழுப்ப அப்படின்னா என்னுள்ளே எழுப்ப, நம்மள்ட்ட ஒரு மனசுல எழுகின்ற இல்லையா, ஆக தமிழ் மொழியானது இப்படி இருக்கான்னு நம்மக்குள்ளார எழுவணுமா, அந்த இது இவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கே அப்படின்னு. உள்ளத்துல எப்படி இருக்கும்னா, கனல் மூளை, கனல்னா நெருப்பு, அதை சொல்லும் போதே மனசுல அப்படி நெருப்பு பொறி மாதிரி, ஆகா இந்த அளவுக்கு நமக்கு எப்படி நெருப்பு சுட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த தமிழ் மொழியில கற்க கற்க இவ்வளவு இது இருக்குதே, எழுச்சியை தூண்டக்கூடியதா இருக்குதே, இவ்வளவு அழகாக எப்படி இப்படியாப்பட்ட தமிழ் மொழியா அப்படின்னு வியக்கத்தக்க வகையிலையும் அது நெருப்பு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு புலமையை ஏற்படுத்துற அளவுக்கு அது இருக்குமா. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த. அப்ப செந்தாமரைங்கிறது என்ன தெரியுங்களா, செந்தாமரைங்கிற மலர்ல தேனை குடிச்சுக்கிட்டு சிறக விரித்துக்கிட்டு அந்தும்பி பாடும், தும்பினா வண்டு, அது எப்படி பாடி ரீங்காரம் பாடும் பார்த்தீங்களா, அது போல ஞாமும் பாடி அந்த வண்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குதோ அது போல இந்த தமிழ் மொழியை கற்று நாம என்ன பண்ணுவோம், ஆகா இவ்வளவு இனிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம மொழியை கற்றுக்கொண்டே அதனுடைய அழகையும் ரசனையும் பெருக்கிக் கொண்டே இருக்கணும். சரிங்களா, அதைத்தான் இந்த வண்டுகளோட ஒப்பிட்டு சொல்றோம். முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனிய தமிழே. அதாவது அதன் பெருமையை முழங்கிக் கொன்றே இந்த தமிழ் மொழியை நம்ம வாழ்த்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பாடலோட அர்த்தம். இதை எழுதிய ஆசிரியர் பாவலரர் பெருஞ்சித்திரனார். இதனோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். வணக்கம்.